வணக்கம். வலம் ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுனால பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் 2020 2025 வரைக்கும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ த திராவிடியன் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர். ஸோ எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1912 தான் வந்து இதோட சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபார் கெட்டிங் த ரெகக்னிஷன் ஆஃப் நேஷனல் பார்ட்டி டேஷ் ஹேஸ் டு பி ஃபில்ஃபில்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கட்சி வந்து மாநில கட்சியா இருக்கிறது எப்படி வந்து தேசிய கட்சியா மாறும், அதோட கிரைடீரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் 6% ஆஃப் த ஓட் இன் 4 ஸ்டேட்ஸ்ல வந்து மினிமம் 6% ஆஃப் த ஓட் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டான ஆன்சர். லோக்சபால அட்லீஸ்ட் 2% ஆஃப் த ஓட் வந்து 3 ஸ்டேட்ஸ்ல இருந்து நம்ம வாங்கியிருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுனாலும் அந்த பார்ட்டி வந்து நேஷனல் பார்ட்டியா கன்சிடர் பண்ணப்படும். அதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டேட்ஸ்லயாவது அது வந்து ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து வந்து வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தாலும் அந்த பார்ட்டி வந்து நேஷனல் பார்ட்டியா கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இங்க ஏற்கனவே 6% ஆஃப் த ஓட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மாற்றா வந்து 8% ஆஃப் த ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க இன் 3 ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இதுல தப்பான ஆன்சர். ஸோ ஏபிசி இது மூணுமே வந்து இதுக்கான சரியான ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ஆர்கனைஸ்ட் டு எஜுகேட் த மெட்ராஸ் மகாஜன சபா இன் 1884? இதுல வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மெட்ராஸ் மகாஜன சபா எதுக்காக வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் எஜுகேஷனை மக்களுக்கு இடையில கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த சபாவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் வந்து பொலிட்டிக்கல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The first SC person from Tamil Nadu to represent Tamils in the Legislative Council in 1920 யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஃபேமஸான ஆள் தான். எம்சி ராஜான்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்சி பர்சனா வந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேக்சுவலா எந்த ஃபர்ஸ்ட் பர்சன் போறாங்க அந்த மாதிரி ஒரு சில ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்பிசியில இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இயர்ல ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டினா வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, எந்தெந்த கட்சி கொடுத்திருக்காங்க, எதன் அடிப்படையில அந்த கட்சி வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமா நீங்க என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, ராங் மேட்ச்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து சரியானதை வந்து டிக் பண்ணிட்டு வந்துரும். யூஸ்வலா நம்மளோட பிரெயின் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் படிக்கும் போது மேட்ச் த ஃபாலோவிங் வரும்போது கொஸ்டின் வந்து கரெக்டா தான் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா இல்ல ராங்கா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்களான்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அகாலி தால்ன்றது ஒரு ரிலிஜன் பேஸ்டு கட்சியான்னு கேட்டிருக்கு. ரிலிஜனுக்காக பேஸ் பண்ணி ஓபன் பண்ண கட்சியான்னு கேட்டா ஆமா, இது சரியான ஆன்சர். கம்யூனிஸ்ட் பார்ட்டின்றது எக்கனாமிக் பேசிஸ்ல தான். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் சமம் அப்படின்ற கொள்கையில தான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து செயல்படுவாங்க. ஸோ அது வந்து எக்கனாமிக் பேசிஸ்ல ஆரம்பிச்ச ஒரு கட்சி தான். ஸோ நாசிஸ்ட் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஷியல் பேஸ் இன அடிப்படையில ஒரு ஆரம்பிச்ச கட்சி தான் வந்து நாசிஸ்ட் பார்ட்டி. சோசியலிஸ்டிக் பார்ட்டி வந்து ஜெண்டர் பேஸ்டா அப்படின்னு கேட்டா கிடையாது, ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது. சோ இதோட கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியலிஸ்டிக் பார்ட்டி. அதுதான் தப்பா மேட்ச் ஆயிருக்கு. சோ அதான் இப்ப கரெக்டான ஆன்சரா இருக்கு. அடுத்த கொஸ்டின். ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் வாஸ் லான்ச்ட் இன் தமிழ்நாடு எந்த இயர்? சோ இந்த மாதிரி மிஷன்ஸ்லாம் ஏதாச்சும் அகாம்ப்ளிஷ் பண்றாங்கன்னா அந்த இயர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து டைரக்ட் கொஸ்டின் தான் இதெல்லாம். இது வந்து ஃபேக்சுவல் டேட்டா வந்து கேட்கிற டைரக்ட் கொஸ்டின். இதோட கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2005ல தான் வந்து ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷனை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபேக்ஷனலிசம் பாலிடிக்ஸ்ல எதை டினோட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. ஃபேக்ஷனலிசம் அப்படின்றது என்னன்னா எலக்டோரல் காம்படிஷன், தேர்தல் போட்டியை டினோட் பண்றது தான் வந்து இந்த ஃபேக்ஷனலிசம்ன்ற வார்த்தையோட மீனிங். ஸோ அதுக்கான சரியான பதில் வந்து பி ஆப்ஷன். Which of the following statements are correct regarding the political party அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி டெமோக்ரஸி வந்து ப்ராப்பரா இருக்கணும்னா கண்டிப்பா பொலிட்டிக்கல் பார்ட்டி தேவைன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமா கரெக்ட். டெமோக்ரஸி வேணும்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாம டெமோக்ரஸியை நம்மளால நிர்ணயிக்க முடியாது. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா டெமோக்ரஸி நிலைநிறுத்தணும்னா அதுக்கு அப்போசிஷன் பார்ட்டி இல்லைன்னா அது இன்கம்ப்ளீட்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்ப வந்து ஒரு ஆளுங்கட்சி மட்டுமே இருக்காங்க, அதுக்கு அப்போசிஷன் யாருமே இல்லைன்னா அங்க டெமோக்ரஸியே இருக்காது. ஸோ அப்போசிஷன் இருக்கும் போதுதான் டெமோக்ரஸி நம்மளால நிலைநிறுத்த முடியும். ஒரு ஆளுங்கட்சி பண்ற தப்ப எதிர்கட்சியால தான் தட்டி கேட்க முடியும். தட்டியே கேட்கல அப்படின்னு சொன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு அந்த ஆட்சி வந்து செயல்முறைக்கு வந்துடும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து அப்போசிஷன் இல்லாம பண்ண முடியாதுன்றது கரெக்டான ஆன்சர். அப்போசிஷன் பார்ட்டி லீடர் வந்து ப்ரிவிலேஜ், அவருக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கான ப்ரிவிலேஜ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுவும் சரியான பதில். ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா மூணுமே வந்து இதுக்கான சரியான பதில் தான். அடுத்த கொஸ்டின் போலாம். ஹவு many pairs are correctly matching கேட்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில கேட்கறாங்க. எப்படின்னா பார்ட்டியோட நேமை கொடுத்துட்டு அவங்களோட சின்னம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான பதில் நீங்க தான் இன்னைக்கு கமெண்ட்ஸ்ல சொல்ல போறீங்க.
இப்போ ரீசெண்டா என்னென்ன கட்சிலாம் இந்தியால இருக்கு, இம்பார்ட்டன்ட் கட்சியோட சின்னம் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. டிஎன்பிசில இதை கூட கொஸ்டினா கேக்குறாங்க. அதோட எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த கொஸ்டின் கொண்டு வந்தோம். இதோட ஆன்சரை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல டிராப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ல எது இதெல்லாம் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. கான்வர்சேஷன் பார்ட்டி பிலீவ்ஸ் இன் த ஸ்டேட் கியூன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இது வந்து கரெக்டான ஆன்சர். Political parties are conceived as per the Indian ideology. Indian ideology படி தான் இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுவுமே கரெக்டான பதில். நெக்ஸ்ட் வந்து இன் இந்தியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் சிபிஐஎம், இவங்க ரெண்டு பேரும் வந்து ரைசிஸ்ட் பார்ட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இடதுசாரி வலதுசாரின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் கட்சிஸ் வந்து இருக்கு. அதுல உங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இடதுசாரியா வருவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க ரைசிஸ்ட் பார்ட்டி கிடையாது. ஸோ இந்த ஆன்சர் வந்து தப்பு. ரேடிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ரைட், கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ் ஆர் லெஃப்டிஸ்ட்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுவுமே தப்பு. இதை வந்து அப்படியே உல்டா, லெஃப்டிஸ்ட் வந்து ரேடிக்கல் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ் வந்து ரைசிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஏ அண்ட் பி தான் இதோட கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சி என்னென்ன சீட்டு வந்து வின் பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கரண்டா இந்த எலெக்ஷன் நடந்திருக்கிறதுனால ஸோ இந்த எலெக்ஷனோட சீட்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மா கொஸ்டினா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி லாஸ்ட் டைம் எவ்வளவு வாங்கியிருப்பாங்க பாத்தீங்கன்னா 5 சீட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. பிசிகா வந்து எத்தனை வாங்கியிருப்பாங்க பாத்தீங்கன்னா 4 சீட்ஸ் வாங்கியிருப்பாங்க. சிபிஐ அந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எவ்வளவு வாங்கியிருப்பாங்க பாத்தீங்கன்னா 2 சீட்டு வாங்கியிருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் லாஸ்ட் இயர் வந்து 18 சீட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த இயரோட கவுண்ட் என்னென்னு பார்த்தலாம். பாமக வந்து இந்த முறை 1 சீட்டு வாங்கியிருக்காங்க. விசிகா வந்து 2 சீட்டு வாங்கியிருக்காங்க. சிபிஐ வந்து இந்த முறை 2 சீட்டு வாங்கியிருக்காங்க. ஐஎன்சியும் வந்து இந்த முறை வந்து 5 சீட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஏரியாவை வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது கன்ஃபார்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த இயர் வந்து வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதோட மேட்ச் த ஃபாலோயிங் தான் இதோட ஆன்சர். ஸோ மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் இது எந்த இயர் தொடங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1912 வந்து தொடங்கியிருப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் உங்களுக்கு எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1925 தொடங்கியிருப்பாங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1916 தொடங்கியிருப்பாங்க. திராவிட கழகம் எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1944 தொடங்கியிருப்பாங்க. ஸோ 4213 தான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Who established the தமிழரசு பார்ட்டி in the year 1947 for the welfare of Tamil people? யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சிவஞானம் ஐயா தான் வந்து இதை தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த பண்றாங்களா அந்த மாதிரி இருக்கிறது தான் கன்ஃபார்மா டிஎன்பிசியோட ஃபேக்சுவல் டேட்டால இருந்து கொஸ்டின் தான் வரும். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின், among the political party of India listed below, which one of them have the elephant as the symbol? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினே நம்ம இந்த சிம்பிள்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ சிம்பிள்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த முறையும் சிம்பிள்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எலிஃபென்ட்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். பகுஜன் சமாஜ் கட்சி தான் அதோட அந்த எலிஃபென்ட் சிம்பிள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வளமையஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.